அவரு கரூர் கம்பெனின்னா அதை சபாநாயகர் அவரை நீக்க போறாரு, அது வேற விஷயம். அவரை போய் சங்கி அமைச்சர்னு அதே ஃப்ளோல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடுக்கலாமா? முதல்ல வந்து நீங்கள்லாம் வந்து அரசியல்வாதியே கிடையாது. நீங்களாம் வந்து உட்காந்துக்கிட்டு அவர் கரூர் கம்பெனி, இவன் திருச்சி கம்பெனி, மதுரை கம்பெனின்னு சொன்னால் அப்புறம் அவன் கோவம் வரும்ல. நாங்கள் சொல்லிட்டோம் நீ சினிமா கம்பெனி, இந்த முதலமைச்சர் சினிமா கம்பெனி. அப்போ என்ன செய்வேன்? சண்டை போட முட்டுவியா? இப்போ நீ எங்களை பார்த்து கரூர் கம்பெனின்னு, நாங்கள் உடனே பார்த்துக்கோ சினிமா கம்பெனி பதில் சொல்லியா சிஎம் அம்மா விட்டுருவியா? என்னையா நீ 7:30 எவன் எங்கே 7:30 ஆரம்பிக்கிறாங்களோ அங்கேயே இந்த 7:30 போய் நின்றுடும். திமுககாரன் எப்பயுமே நம்ம மைக்கு பிறக்கிறதுக்கு முன்னாலே மைக்குக்கு முன்னால் நின்றவன். அப்படிப்பட்டு பேசியே வளர்ந்த கட்சி இது. எங்ககிட்ட வந்து நீ உட்காந்து 2 வசனம் பேசிட்டா நாங்கள் விட்டுட்டு ஓடி போயிடுவோமா? நாங்கள் ஆரம்பித்தா ஒரு போய் உட்கார முடியாதுங்க. இதெல்லாம் தேவையில்லாத மாதிரி எதுக்கு அசம்பிளி? அதில் அவர் சொல் இப்போ என்ன நாங்கள் ஏதாவது தப்பாக சொல்லிட்டாரு, அவர் எழுதிருச்சு எங்களுக்கு கார் வேண்டாம். கார் இருக்கிறபடிக்கே எதுக்கு வாங்கி கொடுக்குறீங்க? அஃபிடவிட்டில் ஏற்கனவே போட்டிருக்கீங்க, கார் இருக்குன்னு காட்டியிருக்காங்க, அவங்களெலாம் கொடுக்காதீங்க. இல்லை நீங்கள் கொடுங்க உங்கள் விருப்பம், எங்கள் எம்எல்ஏக்களும் வேண்டாம் எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டோம். அதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லை இது ஒரு பகை உணர்ச்சி இல்லையா? என்ன பகை இது? அந்த நான் ஒன்றும் நம்ம எம்எல்ஏ ஈகோ மாதிரி தானே தெரியுது. ஓ நீ பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறதே வேஸ்ட்டு. அது என்ன உள்ளாட்சியில் வேலை செய்கிற பிரதிநிதிகள்லாம் என்றைக்கு சம்பளம் கொடுக்க ஆரம்பித்தோம்? இத்தனை ஆண்டு காலம் சம்பளத்தில் வண்டி ஓட்டினானா? 1000 எம்எல்ஏ வெறும் 20 10,000 15,000 இல்லைன்னா பஸ்ஸு பாஸ் கொடுத்ததே தப்புன்னும். இதில் என்ன இருக்குது? நீ உனக்கு பிடிச்சா நீ ஏதோ சொந்த காசில் வாங்கி கொடு. சினிமா கம்பெனி சிஎம்க்கு சொந்த காசில் வாங்கி தர மாட்டாரா? வாங்கி கொடுக்கலாம்ல, கொடுப்பா. உனக்கு வந்து நீ உங்கள் கட்சிக்காரன் ஓட்டு போட்டு நீ சிஎம் ஆகலை, எங்கள் கட்சிக்காரன் ஆதரவு தெரிவித்து நீ சிஎம் ஆகிருக்க. நீ சிஎம்மாக இருக்கிறதே எங்கள் கட்சி சப்போர்ட்டில் தான். என் கட்சிக்காரன் போட்ட ஓட்டில் எம்எல்ஏ ஆனவன் உனக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆனவன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீ சொந்த காசில் வாங்கி கொடுத்துட்டு போ. இங்கே என்ன சொன்னார் அவர் இப்போ வரிச்சுமையின் காரணமாக எங்களுக்கு வேண்டான்ட்டார், உடனே படாருன்னு. அப்போ நீங்கள் வந்து அரசு உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, அரசு பங்களாவை கேட்டு வாங்கினீங்க. நான் தான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தேன், ஆதவ் அர்ஜுனா மைக் டைசன் பேசுகிறாரு. அப்போ நான் என்ன திரும்பி கேட்குறேன், அப்போ நீ சொந்த வீட்டில் தானே இருக்க, நீ அரசு பங்களா வேணான்ட்டு சொந்த வீட்டில் இருக்க, அதுக்கு ஏன் வாடகை போட்டு வாங்கிட்டு இருக்க? இந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் நேரு அடிச்சு சொல்கிறாரு வாடகை வேண்டான்னு சொல்லு. எவன்பா நீங்களாம் யோக்கியமாக இருந்தால் நீங்கள் பேசணும், உங்களுக்கு பேசுகிறதுக்கு தகுதி இருக்கணும். இல்லைன்னா வாயும் சேர்த்து மூடிட்டு உட்காந்துருக்கணும். தேவையில்லாமல் அங்கே போய் நீ வாயை விட்டினா நீ என்ன விடுறியோ அதான் வரும். இல்லை சட்டசபை ரொம்ப தரம் தாழ்ந்த நிலையில் போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. தரம் தாழ்ந்தவன் மந்திரி முதலமைச்சராக இருக்காங்கப்பா, தரம் தாழ்ந்தவன் மந்திரியா. அப்புறம் எப்படிப்பா அந்த தரத்தோட இல்லை இந்த மாதிரி ஆட்சி நடத்துகிறவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே அரசாங்கம் நடக்கும். இல்லை சார், ஒரு முதலமைச்சர் போய் நீ பேசாமல் ஒரு படத்தில் நடித்து கத்தியால் வெட்டி குத்தி இந்த கத்தியை தூக்கி அப்படியே நாக்கில் பல்லில் கடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு சீன் போட்டு நின்று கடைசி படம் அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒருத்தர் சீனை போட்டான். என்ன பண்ணான்? கல்லூரி மாணவனை கொண்டுட்டு அதே மாதிரி கத்தியை தூக்கி நாக்கில் வச்சு அதை அவங்க பல்லில் கடிச்சு அப்படியே ஜனநாயகன் படம் மாதிரி முதலமைச்சர் விஜய் மாதிரி காட்டுறான். என்னப்பா அது? கலாச்சார சீரழிவு, நாடு அழிவை நோக்கி போகுது. இல்லை சார், ஒரு கட்சியில் நாடு செய்கிறாங்கன்னா அனுபவம் உள்ள திமுக அது சரி செய்யதானே போயிடும். அவங்களுக்கு சண்டை போட்டு சொல்லி கொடுக்கறத கேட்டால் தானே நாங்கள் தான் வாயை மூடிட்டு இருக்கோம், அவனும் தானே வம்புடுக்குறாங்க. பம்பு யார் இருக்கிறது? ஆதவ ஒரிஜினலுக்கு ஒரு டேப்பை ஒட்டி உள்ளே கூட்டிட்டோம். நிர்மல்குமாருக்கு காது 2 பஞ்சு வச்சு உள்ளே கூட்டிட்டு வந்துடும். ஏன்பா அங்கே யாராலையாவது பிரச்சனையா? இந்த 2 7:30 தான் பிரச்சனை. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பதில் சொல்லுவோம். சரி, அவங்க பேசுகிறாங்க, இப்படி தரம் தானது விமர்சிக்கிறாங்க. இது உதயநிதி அவர்களுக்கு அசிங்கம் இல்லையா? திமுக உறுப்பினர்களுக்கு அசிங்கம் இல்லையா? கம்மி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாம் பேசுவாங்க, சபாநாயகர் அவை குறிப்பிலேருந்து நீக்காமல் பதிவு பண்ணுவார்.
அதை நாங்கள் எதிர்கட்சியாக உட்காந்துருக்கோம், வேடிக்கை பார்த்துட்டு இங்கே உட்காந்துருக்கோம். இதெல்லாம் நாங்கள் ஆள் இல்லை. நாங்கள் பிரதமர் மோடியையே தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சிஎம் இருந்த போதே சிக்னல் கொடுத்த கம்பெனி திமுக. தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் வர, நீங்கள் எங்களை ஏமாத்துற, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல, எங்களுக்கு வர வேண்டிய நிதியை நீ தடுக்கிற, உனக்குனே தமிழ்நாட்டில் இருந்தோம் எங்களுக்கு பயந்துக்கிட்டு கொல்லப்புறமாக காலேஜில் செவுத்து அடிச்சுட்டு உள்ளே வராங்க. அந்த அளவுக்கு எழுத்தவங்க நாங்கள். நீ சும்மா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு டுபாக்குற மாதிரி, டுபுக்கு பாண்டி மாதிரி இப்போ போய் அமித்ஷாவிட்ட போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு கை கொடுத்துக்கிட்டு பொக்கையை கொடுத்துக்கிட்டு காலில் ஒன்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்படி போகிற ஆள்லாம் நாங்கள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நீ ஷாக் கம்மி, புரியும் உனக்கு, ரொம்ப டீப்பாக போக முடியாது.